அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எடப்பாடி பழனிசாமி அவர்களால் வந்திருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் 3 மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் மத்திய சென்னையை ஜெயக்குமார் அவர்களின் மகன் ஜெயதீபன் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே ஜெயக்குமார் அவர்கள் தலைமை அலுவலகத்தில் பேசியிருந்தார். ஆனால் கடைசி நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சமூகத்தை சேர்ந்தவருக்கு அந்த தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளதால் தற்பொழுது கடும் கோபத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சண்டையிடுமாறு தற்பொழுது அதிமுகவில் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக பல கோடி அந்த தொகுதிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் அந்த தொகுதி வழங்கப்படும் என்றும் அதில் வெற்றியடைந்து விட்டால் அதைவிட பல கோடி லாபம் பெறலாம் என்று அரசியல் வியாபாரம் செய்யக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சரியான பாடத்தை பன்னீர்செல்வம் அவர்கள் ஏற்கனவே கொடுத்து விட்டார். இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயக்குமார் அவர்களுக்கும் இடையான மோதல்கள் கட்சியில் பிளவு ஏற்படுத்தும் விதமாக அமைந்திருக்கிறது. இதை பற்றி தான் ஏற்கனவே ஜெயக்குமார் அவர்கள் கூறியிருந்தார். தனது மகனுக்கு வட சென்னை மட்டுமல்ல மத்திய சென்னை இதில் 2இல் ஏதாவது ஒன்று கொடுக்க வேண்டும். இதில் 2இல் எதுவும் தராமல் இருந்தால் நிச்சயமாக அதிமுக பிளவுபடும் என்று ஏற்கனவே ஜெயக்குமார் அவர்கள் கூறியதோடு மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமி பச்சை துரோகி என்ற விதமாக அவர் கொடுத்த வாக்குறுதியே தற்பொழுது மறந்துவிட்டார் என்றும் இதேபோல்தான் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் துரோகம் செய்துவிட்டான் என்றும் ஜெயக்குமார் அவர்கள் கடுமையான சொல்லால் தற்பொழுது விவாதங்களும் நடத்தப்பட்டு வருகிறது. மத்திய சென்னையை ஜெயக்குமார் அவர்களின் மகன் ஜெயதீபன் அவர்களுக்கு கொடுக்காமல் போய்விட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகப்பெரிய அளவில் சோதனைக்கு உள்ளாக்கப்படுவார் என்றும் ஜெயக்குமார் அவர்கள் எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கிறார். இதனால் நாடாளுமன்ற தேர்தலில் தொகுதி பங்கீடின் காரணமாக பிரச்சனைகள் வரும் என்றும் தகுதியும் திறமையும் இருப்பவர்களுக்கு பதவி ஒதுக்கப்படாமல் பணத்தை பெற்றுக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொகுதிகளை பங்கீடு செய்வதால் பிரச்சனைகள் உருவாகும் என்று ஜெயக்குமார் அவர்கள் கூறியதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.